அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி. வீணா அவர்கள் இருவரையும் சிறிது திகைப்புடன் பார்த்தாள். உடனடியாக சமாளித்துக் கொண்டு புன்முறுவலுடன் அந்த மேக்ஸி சிங்காரியை கவனமாக பார்வையில் துழாவினாள். என்ன அதிசயமா இருக்கா? சுகந்தியை நான் நமது அலுவலகத்தில் தலைமை கணக்கருக்கு உதவியாளராக வேலை கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன். இவள் எனக்கு மிகவும் நெருக்கமான தோழி. அதனால் கண்ணெதிரில் வைத்துக் கொள்ள நினைக்கிறேன். வேண்டுமென்றே வேடிக்கையாக அட்டகாசமாக சிரித்தான் நரேந்திரன். கீழுதட்டை கடித்துக்கொண்டு முகத்தில் கொப்பளித்த வியர்வை துளிகளை மெல்ல கைக்குட்டியால் ஊத்தியபடி வீணா இருக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டாள். ஷங்கர் என்று கைத்தட்டி சமையல்காரரை உரத்த குரலில் அழைத்தான் நரேந்திரன். வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிக்கு சூடா கொஞ்சம் மால்டோவா போட்டு எடுத்து வா. அதற்கு மேல் அவன் அட்டகாசங்களை பொறுத்து கொள்ள வீணா விரும்பவில்லை. பணிவுடன் முன்னரை வாசப்படி அருகே நின்றபடி உள்ளே தலையை நீட்டிய சங்கரிடம் சொன்னாள். தேவையில்லை, நீங்கள் உங்கள் காரியத்தை கவனியுங்கள். அப்படியே பழனியை இங்கே வரச் சொல்லுங்கள் என்றாள் கடுமையான குரலில். உள்ளே நடப்பவை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்தபடி அவளது நிழல் போல் அறைக்கு சற்று வெளியே நின்றிருந்தான் பழனி. அடுத்த கணம் கைகளை கட்டி கொண்டு வந்து அவள் எதிரே நின்றான். தாடை இறுக பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தில் பாம்பு போல் சிறிய நரேந்திரனை அவள் சட்டை செய்யவில்லை. பழனியை பார்த்து கொஞ்சம் உரத்த குரலில் பேசினாள். இந்த அம்மாவை நம் காரில் ஏத்துக்கிட்டு நீயும் கூட துணையாக போய் இவங்க பிடிக்க வேண்டிய பஸ் நிலையத்தில் இறக்கி விட்டுட்டு வரும்படி நம்ம டிரைவர் கிட்ட சொல். சீக்கிரம் திரும்பிவிடு, பிறகு எனக்கு வெளியே போக கார் தேவைப்படும். பழனி சரிம்மா என்றபடி அங்கிருந்து நழுவினான். சுகந்தி எழுந்துருமா, இது வீடு. வேலை சம்பந்தப்பட்ட சந்ததிகளை அலுவலகத்திலே வச்சுக்கலாம். நான் சொன்னது உன் காதிலும் கேட்டிருக்கும் இல்லையா? மிடுக்காக சொன்னாள் வீணா. நகப்பூச்சில் மினிய இடக்கை நுனிவிரலை மெல்ல கடித்தபடி எழுந்து நின்ற சுகந்தி குழப்பத்துடன் நரேந்திரனை பார்த்து நெளிந்தாள். எங்கள் அலுவலகத்தில் பெண் ஊழியர்கள் சேலை அணிந்து கொண்டு கொஞ்சம் அடக்கமாக இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். நீ அங்கே வேலை செய்ய ஆசைப்பட்டால் அந்த தகுதிகளுடன் அடுத்த வாரம் ஒரு நாள் சான்றிதழ்களுடன் எங்கள் காரியதிசை வந்து பார். சீக்கிரம் கிளம்பு, பழனி காத்திருக்கான். கடுமையான குரலில் அதட்டினாள் வீணா. திருதிருவென்று விழித்த சுகந்தி மேற்கொண்டு எதுவும் பேச முடியாது கோபத்துடன் நரேந்திரனை உறுத்து பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். இந்த எதிர்ப்பை பெரிதும் நரேந்திரன் எதிர்பார்க்கவில்லை. முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க கோபாவேசத்தில் பேச வாயெழுந்து சிலையாகி போனான். கார் கிளம்பிய ஓசை கேட்டதும் அவன் விழிப்படைந்தான். அவள் என் சிநேகிதி, அவளை எப்படி அவமானப்படுத்தி விட்டீர்கள் தெரியுமா? அடிக்குரலில் அதட்டினான். உனக்கு சிநேகிதிகள் பலர் இருக்கலாம், அது உன் சொந்த விஷயம். அவர்களை நீ வெளியே சந்தித்துக் கொண்டு உறவை கொண்டாடலாம், அது உன் உரிமை. வேலை தேடிக்கொண்டு வந்தவளை அறிமுகப்படுத்தினேன். வேலை தேடி வருகிறவர்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை. என் தனிமையை கண்டவர்கள் வந்து கலைக்க தேவையில்லை. உன் சிநேகிதிகளின் எண்ணிக்கைகளை அவசியம் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ? ரொம்ப திமிராக பேசுறீங்க. நானா நீயா? சுகந்தி சிரமப்பட்டு வேலை பார்க்கும் பெண்ணாக எனக்கு படவில்லை. அவளது ஒப்பனையும் உடையும் நிறுத்துங்க, போதும். விதவிதமாக ஒப்பனை செய்துகிட்டு நாளுக்கு ஒரு வண்ணச்சேலை கட்டிக்கொண்டு எங்கள் அலுவலகத்தில் கணக்கராக வேலை பார்க்க புகுந்த நீங்கள் என் அப்பாவை மயக்கி கைக்குள் போட்டுக்கொண்டது மட்டும் எந்த விதத்தில் ஒழுங்கு? யார் யாரை கைக்குள் போட்டுக்கொண்டு அடிமைப்படுத்த பார்த்தாங்க என்பதை பற்றி நான் பேச தயாராக இல்லை. கடந்த காலத்தை நினைக்கவும் வெட்கமாக இருக்கிறதோ? நரேந்திரன், மறுபடியும் சொல்கிறேன், மாதத்தில் ஒரு சில நாள்தான் நீ சென்னை அலுவலகத்தையும் தொழிற்சாலையும் மேற்பார்வையிட வேண்டியிருக்கும். மற்ற நாட்களில் பம்பாய் அலுவலக பொறுப்பில் அங்கு இருப்பாய். கம்பெனி சங்கதிகளை சரியாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. அந்த சில நாள் உன்னை இங்கே தங்க அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் நரேந்திரன். இங்கே நீ தங்கியிருக்க விரும்பினால் காலையில் நேரத்திற்கு எழுந்து குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு காஃபி பலகாரம் என்னோடு சாப்பிடணும். நினைத்தபோது வருவது எல்லாம் இங்குள்ள ஆள் படைகளுக்கு சரிப்பட்டு வராது. வீட்டில் எல்லோரும் அவரவர் வேலைகளை ஒழுங்காக செய்யணும் என்பது என் விருப்பம். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது நிபந்தனைகள் உண்டா? துக்க காரியங்கள் ஒருவாறு நடந்தேறிவிட்டதால் நான் இனி அலுவலகத்தையும் தொழிற்சாலையும் தினமும் போய் கவனிக்கப் போகிறேன். இதை பற்றி ஆலோசனை ஏதாவது தர முடிந்தால் ஏற்க தயாராக இருக்கிறேன். அடி சக்கை, இப்போ நீங்கள் அப்பா இருந்த இடத்தை ஆக்கிரமிக்க போறீங்களா? அந்த ஏசி அறையில் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்ததும் வியாபார நுணுக்கங்கள் பொங்கி புரண்டு மூளைக்குள் சுழன்று கொள்ளும்னு நினைக்கிறீங்களா?
கேலியும் கோபமுமாக சிரித்தான். உன் அப்பாவோ நீயோ ஒரே நாளில் வியாபார உத்திகளை கற்றுக்கொள்ளவில்லை. கடினமான உழைப்பும் அனுபவமும் காலமும் கற்றுத்தந்தன. உன் தந்தையின் திறமை உனக்கு இருக்க முடியாது. ஏன்னா நீ இப்பதானே தொழிலில் புகுந்தவன். உனக்கு பின் நான் அதில் ஈடுபடப் போகிறேன். அப்படியா? செஞ்சு பாருங்கோ. தேன்கூட்டை காலால் உதைத்த பின் என்ன நடக்கும் தெரியுமா? சிநேகிதிகள், பார்ட்டிகள் என்று பல முட்டுக்கட்டைகள் இடையே உன்னால் பம்பாய் அலுவலகத்தை கவனித்துக் கொள்ள முடியும்னா முழு மனதோடு அதில் இறங்கப் போகும் என்னால் கவனிக்க முடியாதா? ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற கொள்கையா? நரேந்திரன் உறக்கவே சிரித்தான். பதவியை திறமையோடு வகிக்க ஒரு பெண் தெரிந்து கொண்டு விட்டால் அவள் பின் கைகளை கட்டிக்கொண்டு பணிவுடன் நடக்க ஆண்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் நான் பயப்பட போவதில்லை. அடுத்தபடியாக நான் செய்ய போறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். நிர்மலாவின் படிப்பு முடிஞ்சதும் அவளை இங்கு உள்ள ஒரு பள்ளியில் சேர்க்க நீ ஏற்பாடு செய்திருக்க. மகிழ்ச்சி. ஆனால் அவள் வீட்டில் தங்கிதான் மேற்கொண்டு படிக்கப் போகிறாள். தேர்வு முடிந்ததும் உடனடியாக பழனியுடன் அவளை வீட்டுக்கு அனுப்பும்படி பள்ளி தலைவிக்கு கடிதம் எழுதியிருக்கு. யாரை கேட்டு செஞ்சீங்க? கோபத்துடன் கத்தினான். யாரையும் கேட்க தேவையில்லை. அவள் இந்த வீட்டில் என்னுடன் இருக்க வேண்டும், என் கண்காணிப்பில் வளர வேண்டும் என்று நிர்பந்திக்க எனக்கு உரிமை உண்டு. கோடை விடுமுறையின் பொழுது அவளை நான் பம்பாய்க்கு என்னுடன் அழைத்துச் செல்லப் போகிறேன். முடியாது. நீ உன் அப்பாவின் உயிலை சரியாக படிக்கவில்லை என்று புரிகிறது. அதிலுள்ள நிபந்தனையின்படி அவருக்கு திடீரென்று மரணம் ஏற்பட்டுவிட்டால் மைனர் பெண்ணான நிர்மலா என் பாதுகாப்பில் வளர வேண்டும் என்று இருக்கிறது. அந்த உயிலின்படி நான் தான் அவளது பாதுகாவல் இப்போது. அதனால் என்னோட நீ மோதிக்கொள்வதில் பயனில்லை. அருகில் இருந்த பித்தானை அழுத்தினாள் வீணா. சங்கரன் சமையல் அறையிலிருந்து ஓடி வந்தார். இருவருக்கும் 2 டம்ளர் குளிர்பானம் எடுத்து வாங்க. கொண்டு வந்தார். ஒரு டம்ளரை எடுத்து, இந்தா சாப்பிடு, உன் கோபம் அடங்கும் என்று முழுவளித்தபடி அவனிடம் நீட்டிவிட்டு இன்னொரு டம்ளரில் இருந்த பானத்தை உறிஞ்சியபடி அவனை வேடிக்கை பார்த்தாள். உள்ளங்காலிலிருந்து உச்சி முடிவரை யாரோ தன்னை உலுக்குவது போன்ற ஓர் அவமான உணர்வில் கட்டுண்டு போனான் நரேந்திரன். இவள் எப்படிப்பட்டவள் என்று கணக்கிட முடியவில்லையே. பார்த்தால் சாது போல தென்பட்டால் இப்போ பாயும் புலியாக மாறிவிட்டிருக்கிறாளே. அதிகாரம் வந்தால் பெண்கள் புலியாகி விடுவார்களா? தன்னுள் பலவும் எண்ணி குழம்பி போனான் அவன். அவள் கூறியது முற்றிலும் உண்மை என்று அலுவலக ஊழியர்கள் நிரூபித்து விட்டனர். காரில் இருந்து அவள் இறங்கும் முன் அவளுக்காக தோட்டத்தில் மேனேஜரும் மற்ற முக்கிய அலுவலர் பலரும் காத்திருந்தனர். பூரண கும்பத்துடன் எதிர்கொண்டு மாலை மரியாதைகள் செய்யவில்லை என்ற குறையை தவிர அந்த ஊழியர்கள் அனைவரும் பற்கள் தெரிய, முகத்தில் பெரிய புன்னகை விரிய, கூழை கும்பிடுகள் போட்டபடி அவளை வரவேற்று நின்றனர். இப்படி இந்த பக்கம் வாங்க, லிப்ட் இருக்கிறது என்று மேனேஜர் அந்த அலுவலகத்தை அவள் அறியாதவள் போல வழிகாட்டி கொண்டு சென்றார். பழனி அவளது கைப்பேட்டியை தூக்கி வர அவள் பல தடவை நடந்து சென்ற அந்த செப்பனிட்ட பாதை வழியே வராந்தாவை அடைந்து முன்னால் தெரிந்த பெரிய அறையை கடந்து மின் ஏணி அருகே வந்து நின்றாள். 3ஆம் தளத்தில் அலுவலகம், கீழ் 2 தளங்களில் மொத்த வியாபார கிடங்குகள் என்று அமைந்த அந்த கட்டடம் அவளுக்கு புதியதே அல்ல. அங்கே ஒரு சாதாரண கணக்கராக வேலைக்கு அவள் அமர்ந்து ஓராண்டு காலத்தை ஓட்டிவிட்டாள். வெளிநாட்டுக்கு போயிருந்த முதலாளி கருணாகரன் கண்களில் தென்படாது ஆண்டின் பெரும் பகுதியை கழித்து விட்டிருந்தாள். அலுவலகம் தொடரும் நேரம், ஊழியர்கள் மதிய உணவு அருந்தும் பொது அறை, பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த தனி அறை, மற்ற வசதிகள் எல்லாம் அவளுக்கு மனப்பாடமாகிவிட்டிருந்த சங்கதி. மேனேஜருடன் அவள் இப்பொழுது ஊர்வலம் போல் அலுவலகத்தை சுற்றி பார்க்க தேவையில்லை. அங்கு இருந்த மேஜை நாற்காலியிலிருந்து அங்கு வேலை பார்க்கும் பியூன் வரை அவள் எல்லாம் அறிவாள். இப்பொழுது கும்பிட்டு போட்டுக்கொண்டு குழைவாக அவள் முன்னால் வழிகாட்டி செல்லும் இதே மேனேஜர் அவளை வேலைக்கு அமர்த்திய போது தன் எதிரே ஒரு பள்ளி சிறுமியை நிறுத்தி வைத்துக் கொண்டு பேசுவது போல அலுவலக சட்டத்திட்டங்களை பற்றி எப்படி அதட்டலாக எடுத்துச் சொன்னார். பல்லை இழித்து சலாம் போடும் இதே அலுவலக பையன் ஒரு நாள் பகல் உணவு நேரத்தின் போது அவளுக்கு தோசையும் காஃபியும் எதிரே தெரிந்த ஓட்டலிலிருந்து வாங்கி கொண்டு வர எத்தனை வெகு செய்து கொண்டான். நிலை மாறி கீழே இருந்தவர்களின் கை மேலே ஓங்கி வரும்பொழுது மனிதர்களும் மாறிவிடுகிறார்களே. சரியா 9 மணிக்கு நீ உன்னிடத்தில் இருக்க வேண்டும். பஸ் தவறிவிட்டது, வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியல என்ற கதைகள் தேவையில்லை. எங்களுக்கு வேலைதான் முக்கியம் என்று அவள் வேலை தொடங்கிய முதல் நாளே கடுமையாக எச்சரித்த இதே மேனேஜர் இப்பொழுது மிகவும் பணிவுடன் அம்மாவுக்கு எப்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட்டு வர முடியுமோ அப்போது வந்தால் போதும், சரியா 9 மணிக்கு அம்மா இங்கே வரணும் என்கிற கட்டாயம் இல்லை, மற்றவங்களை கவனிச்சிக்க நான் இருக்கும்பொழுது நீங்கள் என்று குழைவாக பேசியதை கேட்ட
அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. முன்பு ஒரு நாள் ஒரு கடிதத்தில் ஒரு சிறு பிழையை கண்டுபிடித்து திட்டிய தலைமை கணக்கர் இப்பொழுது எப்படி கொள்கிறார்? பையா, அம்மாவுக்கு குளுகுளுன்னு பழரசம் கொண்டு போய் அறைக்குள்ள வச்சுட்டு வா, பலமாக உத்தரவிடுகிறார். அப்போது அவள் அவர்களைப் போல அந்த அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஊழியர். இப்போது அந்த அலுவலகம், தொழிற்சாலை, சொத்துக்களின் பெரும் பகுதி இவைகளுக்கு சொந்தக்காரி. டைரக்டர் என்ற பதவி, அதற்கு இத்தனை மகத்துவமா? நரேந்திரா, வந்து பார், அலுவலகத்தில் உள்ளவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று பயமுறுத்தினியே, எப்படி சலாம் போடுகிறார்கள் என்பதை நேரடியாக வந்து பார்த்துக்கொள். அவளது உள்ளம் உரத்து கூவியது. பழனி கதவை திறந்து உதவ டைரக்டரின் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்தாள். திக்கென்ற உணர்வில் ஒரு கணம் திகைத்து போய் நின்று விட்டாள். அறையில் பரவி நின்ற குளிர் அவளது மேனியை நடுங்க வைத்தது. சுழல் நாற்காலியின் மேல் சுவரில் சட்டத்திற்குள் அடங்கியிருந்த பெரிய புகைப்படத்திலிருந்து கருணாகரன் அவளை பார்த்து புன்னகைத்தார். சுழல் நாற்காலியை அடைந்தபடி கோட்டும் சூட்டுமாக அலங்காரத்தில் முதலாக அவளை அவர் தமது அறைக்குள் அழைத்து காலோடு தலைவரை மூக கண்ணாடி வழியே கண்களில் காமம் பொங்க முறைத்த நினைவு நெஞ்சில் ஈட்டியாக குத்த வேதனையுடன் அந்த படத்தை மீண்டும் பார்க்க பயந்தவளாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவர் அமர்ந்து கொண்டு தர்பார் நடத்தி அந்த நாற்காலியில் உட்கார வேண்டுமே என்று உடல் கூசியபடி நின்று கொண்டிருந்தாள். அதற்குள் அந்தரங்க காரியதரிசி சுந்தரம் உள்ளே வந்து விட்டார். பெட்டியை மேஜை மீது வைத்துவிட்டு பழனி அப்பால் நகர்ந்து விட்டான். அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டவர் போல சுந்தரம் சட்டென்று சொன்னார். பெரிய ஐயா உபயோகித்த நாற்காலி பழுதுபட்டு இருந்ததால் மேனேஜர் அறையில் போடச் சொல்லிட்டு இந்த நாற்காலியை புதிதாக நேற்று கடையில் வாங்கி போடச் செய்தேன். அத்தோடு இங்கு உள்ள கம்பள விரிப்பையும் புதிதாக மாற்றிவிட ஏற்பாடு செய்தேன் என்றபடி சுவரில் இருந்த பித்தானை அமுக்கினார். அறைக்குள் வியாபித்திருந்த மங்கலான வெளிச்சத்தை விரட்டி கொண்டு தலைக்கு மேல் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த 2 குழல் விளக்குகள் ஒளியை உமிழ்ந்த போது அறையை நன்றாக உற்று பார்த்தாள். அறையில் இருந்த பல பொருட்கள் புதிதாக மாற்றப்பட்டிருந்தன. பல காலமாக கம்பெனி டைரக்டர் உபயோகித்த அறை இது. அதனால் இதை மாற்ற முடியவில்லை. மறைந்து போன டைரக்டருக்கு அஞ்சலி செலுத்த இந்த படத்தை இந்த அறைக்குள் மாட்ட வேண்டும் என்று ஊழியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அதனால் இங்கே மாற்றி வைத்திருக்கிறேன் என்று சுந்தரம் மெல்ல கூறிவிட்டு அவளது பார்வைக்கு என்று கொண்டு வந்த ஃபைல்களை மேஜை மீது பரப்பி வைத்தார். சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். இதுவரை அவள் அனுபவித்திராத ஒரு சுமை தலை மீது அழுத்தமாக உட்கார்ந்து கொண்டு விட்ட ஒரு பிரம்மையில் அவளுக்கு மூச்சு முட்டியது. குருவி தலையில் பனங்காய் என்பார்களே, அதுபோல அவள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை அவள் திறம்பட ஏற்க இயலுமா? நெஞ்சு படபடக்க, உதடுகள் துடிக்க சுந்தரம் திறந்து வைத்த கடிதங்கள் மீது கண்ணை ஓட்டினாள். கவலைப்படாதீர்கள் அம்மா, சாவகாசமாக எல்லாவற்றையும் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு துணையாக இருந்து ஆலோசனை சொல்ல மேனேஜர், கம்பெனி தலைமை கணக்கர், வக்கீல், ஆடிட்டர் என்று பலர் இருக்கிறார்கள். கூட நானும் இருக்கிறேன். எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் விளக்கம் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என்று தெம்பு ஊட்டிவிட்டு கதவை மெல்ல சாத்தி கொண்டு போனார். பையன் மேஜை மீது வைத்துச் சென்ற பழரசத்தை எடுத்து காய்ந்து போன உதடுகளையும் தொண்டையையும் நனைக்க வேகமாக உறிஞ்சினாள். கழுத்திலே வழிந்த வியர்வை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். பின்னர் மெல்ல ஃபைல்களை புரட்டி அவைகளில் காணப்பட்ட கடிதங்களின் உட்பொருளை மனதில் கவனப்படுத்திக் கொள்ள முயன்றாள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னர் அவள் அம்பத்தூரில் இருந்த அவர்களது தொழிற்சாலையை கவனிக்க புறப்பட்டாள். அங்கேயும் அவளுக்கு பலத்த வரவேற்பு. தொழிற்சாலை அவளுக்கு புதியது. அதில் வேலை பார்த்த ஊழியர்களும் அறிமுகம் இல்லாதவர்கள். பழனியும் சுந்தரமும் நிழலாக தொடர அந்தந்த பகுதியில் உள்ள தலைமை அதிகாரியுடன் தொழிற்சாலை முழுவதையும் சுற்றி பார்வையிட்டாள். ஊழியர்களின் கும்பிடுகளை ஏற்றுக்கொண்டு புன்முறுவளித்தபடி முடிவில் கால்கள் சோர தலை கவலையால் கனக்க மெல்ல விடைபெற்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டாள். எப்படி இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வந்திருக்கு பார்த்தியா? யாரோ ஒரு ஊழியர் தனிவான தமிழில் மற்ற ஒருவரிடம் சொன்னது அவள் காதுகளில் விழுந்தது. தலையில் ஓங்கி சம்மட்டியால் யாரோ அடித்துவிட்டது போன்றதொரு வேதனையில் திகைத்து போனாள். இந்த பதவியும் அதனால் ஏற்பட்டிருக்கும் இந்த புது மரியாதைகளும் வரவேற்பும் அவளை பொறுத்தவரை ஒரு பெரும் சுமை என்பதை அந்த மனிதர் அறிவாரா? ஓராண்டுக்கு முன் அவள் அங்கே வேலைக்கு அமரும் முன் வேலையற்ற ஒரு பட்டதாரியாக ஒரு ஏழை பெண்ணாக இருந்தபோது அவள் உள்ளத்திலே நிரம்பியிருந்த அந்த மன அமைதி இனி அவளுக்கு கிட்டுமா? கண் இமைகளை நீர் சுடுவதை உணர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டு எதிரே தெரிந்த சாலையை பார்த்து துயரத்துடன் பெருமூச்செறிந்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.